பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார், இதே போல் நேற்று தமிழ்நாட்டு புதிய அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. எப்படி பாக்குறீங்க இந்த பட்ஜெட்டை? சார், அது நிதிநிலை அறிக்கையோட இம்பார்ட்டன்ஸே போச்சு சார். உங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணது அந்த இதுல தொனியில நிதிநிலை அறிக்கைக்கான இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் டெம்போ இட் செல்ஃப். சொல்ல புரியுதுங்களா? அது என்ன முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற போல நம்முடைய வம்சி திரு வம்சி, நம்முடைய அரசு என்பது மதச்சார்பற்ற ஒரு அரசு. சொல்ல புரியுதுங்களா? எந்த ஒரு அரசு என்பது அனைவரையும் சமமாக பாதிக்கக்கூடியது தான் ஒரு அரசு. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்ல மாதிரி ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் த லா. இது ரூலர்ஸ் சொல்ற புரியுதுங்களா? ஐஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். சொல்ற புரியுதுங்களா? அப்படி இருக்கிற பொழுது மதச்சார்பற்ற அரசுனா எந்த மதத்தையும் அரசாங்கம் என்பது இந்த இந்திய நாட்டில் நம்ம நம்முடைய பல்வேறு மதங்கள், பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள் என்னங்க. தட் இஸ் ஒய் வி கால் அவர் செல்ஃப் அஸ் அ ப்ளூரலிஸ்டிக் ஸ்டேட். ப்ளூரலிஸ்டிக் ஸ்டேட் நம்ம சொல்றோம். சொல்லப்படுகிறதா? பன்முகத்தன்மை கொண்ட மக்கள், கலாச்சாரம், மொழி, இனம், சொல்ற மதங்கள், நம்பிக்கைகள்னு இருக்கிறது, உணவு, உடைன்னு. எனவேதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் கூட நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பன்முகத்தன்மை அழிந்து விடும் என்பதற்காகத்தான் நம்முடைய கட்டிக்காக அதற்கு பங்கு வந்து விடக்கூடாது. எனவே அப்படி இருக்கிற பொழுது ஒரு அரசு மதச்சார்பற்ற அரசின் சார்பாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நிதி அமைச்சர் திரு பேர் என்னங்க, மரிய வில்சன். மரிய வில்சன் அவர் எப்படிங்க அந்த பட்ஜெட் ஆவணத்தின் மேல் பட்ஜெட் இன்னைக்கு வேளாண் நான் சொல்றேன் சார், சொல்றேன். பட்ஜெட் மேல அந்த இது மேல பட்ஜெட் உரையின் மேல அது என்னங்க, அதுக்கு பேர் என்ன, ஜபமாலையை வைத்து கொண்டு இப்படி வச்சுட்டு போறாரு சார். இது அவங்க சர்ச்சில் அவர் ஒருவேளை சார் என்ன பேச விடுங்க, அவர் குடும்ப விசேஷம், அவர் குடும்பத்தில் ஒரு வீடு திறப்புலா, பல கல்லூரிகள் நடத்துறார்கள், அதோடைய துவக்குலா, அதற்காக அவர் குடும்பத்தோட சர்ச் போறாருன்னா அது என்ன வேணாலும் ஜபமாலையை கொண்டு போட்டு இன்னுங்க கொஞ்சம் பாருங்க, இன்னும் 10 பாதிரியாரோட கூட்டிட்டு போகட்டும். இட் வில் பி தேர் பிரைவேட் அஃபேர். சொல்ற புரியுங்களா? இட் இஸ் we will not interfere with their private whims and fancies. சொல்ற புரியுதுங்களா? பர்சனல் இதுன்னா நம்ம தலையிட போறதே இல்லை. ஆனால் இது நாட்டினுடைய தமிழ்நாட்டினோட மாநிலத்துடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய போகிறவர்கள் அவர் பின்பற்றக்கூடிய ஒரு மதத்தினுடைய சின்னமான ஜபமாலையை அது மேலே வச்சுட்டு கொண்டு போறாருன்னா இது எந்த வகையில நியாயங்க? இது எப்படி ஏற்புடையது? நாங்கள் ஒரு சம்பவத்தை மட்டும் இன்னொன்று நீங்க சரியா கேட்டீங்க. அதே மாதிரி வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வினோத் அவர் இன்றைக்கு தான் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்காரு, அனைவரும் முடிச்சிருப்பாரு. அவர் திருப்பதி மாநிலம் விட்டு மாநிலம் வேளாண்மை பட்ஜெட்டை எடுத்துட்டு போய் திருப்பதி ஏழுமலையான் காலடியில வச்சு கும்பிட்டுட்டு வர்றாரு. இது என்ன நியாயம் சார்? எந்த நியாயத்தின் அடிப்படையானது? முதல், இட் இஸ் நாட் சப்போஸ் டு பி டேக்கன் அவுட் ஆஃப் த ஸ்டேட் இட் செல்ஃப் சார். இட் இஸ் ஏ கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் விச் பெர்டெயின்ஸ் டு த அசம்பிளி ஒன்லி. இது சட்டமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு ரகசியமான ஆவணங்க சார். பட்ஜெட் ஒரே லீக் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்டே போயிருந்து தெரியுங்களா உங்களுக்கு? யாருக்குல்ல ஒரு பால் கமிஷன் அறிக்கை தலை எம்ஜிஆர் காலத்துல, ஈவன் பிஃபோர் இட் வாஸ் டு பி டேபிள்டு அந்த ஃப்ளோர் ஆஃப் அசம்பிளி இட் ஹேட் லீக்டு. சொல்ல புரியுதுங்களா? புரியுது. எம்ஜிஆர் காலத்துல டாக்டர் கலைஞர் பால் கமிஷன் அறிக்கையை சட்டமன்ற அவரு நாளை வைக்கப்படும் முரசொலியில வெளியிட்டு வந்துருச்சு. அப்ப கவர்மெண்ட் கலைஞர் கொஸ்டின் பண்ணாரு. கொஸ்டின் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். எம்ஜிஆரோட கவர்மெண்டே ஆடி போயிருச்சுங்க ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு. அப்படி இருக்கப்ப ஒரு ரகசிய ஆவணமான பட்ஜெட் இதை வேளாண்மை பட்ஜெட் எப்படிங்க ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு எடுத்து போக முடியும்? இதற்கே பை திஸ் டைம் ஹி மஸ்ட் ஹேவ் பீன் சேக்ட் ஃப்ரம் த கேபினெட்டுங்க. இந்நேரம் கவர்னர் அவர் கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்கணும். பிகாஸ் ஹி வாஸ் ஒன் ஹூ ஹேட் ஆஃபர்ட் ஹிம் ஓத் ஆஃப் ஆஃபீஸ், அட்மினிஸ்டர் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் டு ஹிம் சார். ஆளுநர் தானே அவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்நேரம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் சார். அப்படி இவர் அது மட்டும் இல்லை, ஜபமாலையோட பட்ஜெட் கொண்டு போனது மட்டும் இல்லை, அங்க பட்ஜெட் ஒரு ஆரம்பிக்கிறப்ப இப்படியே இதை பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது சார். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். பாருங்க, இப்ப இந்த அண்ணா 1967
திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்டில் அமர்த்தி முதலமைச்சரான பிறகு அவர் வந்து ஒரு ஜீவோ வெளியிடுறார் சார். என்ன தெரியுமா சொல்றாரு? அரசு அலுவலகங்களில், அரசு நிர்வாகம் நடக்கக்கூடிய எந்த இடங்களில், அரசு விழாக்களில், அரசு சம்பந்தமான எந்த நிகழ்வுகளிலும் எந்த மத அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய எந்த அம்சங்களை என்ன இட் சுட் நாட் பி டிஸ்பிளேட் சார். வெளிப்படுத்தக்கூடாது. மத அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் வெளிப்படுத்தக்கூடாது, டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்னு குறிப்பாக அரசு அலுவலகங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில், அரசு சம்பந்தப்பட்ட விழாக்களில் கடவுளார் படங்கள், எந்த மத பிரிவினரும் வணங்கக்கூடிய கடவுளார் படங்களை மக்கள் பார்வைக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவான ஜீவோவை வெளியிட்டிருக்காரு சார். இதுதான் திராவிட இயக்க ஆட்சி. நாங்க பொதுமக்கள் வாக்குகளை பெற்று வந்தவர்கள் தான். ஆனால் எந்த மதத்தையும் எந்த நம்பிக்கையும் நிந்திக்கல எங்கள் தலைவர். ஆனால் பொது இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கடவுளை மட்டும் நீங்க உங்க டேபிள்ல வச்சோ அரசு அலுவலகத்துல மாட்டி விட்டோ கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, பலதரப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள், பலப்பட்ட மத நம்பிக்கை உள்ளவர், கடவுளரை வழிபடக்கூடியவர் வருவார். அவர்கள் மனம் புண்பட்டு விடும். எனவே அது கூடாது. மதச்சார்பற்ற நாடு, மத அடையாளங்களே இருக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்து இன்றும் அந்த ஆணை செயலில் இருக்கிறது. அதை மீறி இன்றைக்கு 2 அமைச்சர்கள் செயல்படுறாங்கன்னா அதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? எனவே துவக்கமே ஒரு மூட நம்பிக்கையை வெளிப்படுத்தி மக்களுடைய நம்பிக்கையை சிதறளிக்கக்கூடிய வகையில இந்த 2 பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாம் பழைய இந்த ஒரு கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு எல்லா திட்டங்களுக்கு. அத்தனை திட்டங்களுக்கு உங்களுக்கு 2 மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க ஒரு சொன்னதுங்க. ஆட்சிக்கு வந்த மறு நிமிடமே மாநிலம் முழுவதும் பெண்கள் இலவச பயணம், குடும்பத்திற்கு 6 சிலிண்டர், பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4000 உதவித்தொகை, மீனவர்களுக்கு டீசல் மானியம், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை என இப்படி நிறைவேற்ற முடியாத அத்தனை வாக்குறுதிகளையும் அள்ளி வீசினார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் ஒரு வரி கூட, ஒரு வார்த்தை கூட அவர் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னாரோ அந்த சொன்னதுல முக்கியமானதுகளை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். தேர்தல் ஆட்சி அமைந்த மறுநிலைமை மாநிலம் முழுவதும் பெண்கள் இலவச பயணம், குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர், பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4000 உதவித்தொகை, மீனவர்களுக்கு டீசல் மானியம், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை என அள்ளி வீசினார். இன்றைக்கு இது எதுவுமே அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய முதல் பட்ஜெட்டில் எதுவுமே இடம்பெறல. அதை போடுங்க. அடுத்து பாருங்க எப்படி திட்டங்களுக்கு பெயர் மாற்றத்தை பாருங்க. நான் முதல்வன் திட்டம் சார், ஒண்ணுமே சார். இது இந்த பட்ஜெட்ல இந்த அரசு, ஒரு புதிய அரசு பொறுப்பேற்கிற பொழுது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும்ல, அதை வெளிப்படுத்தக்கூடியவில்லை. அவங்களுக்கு சில திட்டங்களோட தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தா எதை செய்யணும்டா, எதை புதுமையா பண்ணானா, these are the schemes which should be done on a priority basis, on a pilot basis. These are the innovative schemes. They should implement அவங்க மனசுல இருக்கும்ல சார். அந்த மாதிரி எந்த அவருடைய ஆம்பிசியஸ் பிளானோ, தொலைநோக்கு திட்டங்களோ, புதிய திட்டங்களோ, புதிய அறிவிப்புகளோ எதுவும் இல்லை. ஆனால் அதுல என்னன்னா கொடுமை, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு மட்டும் பெயர் மாற்றம். எங்கள் தலைவர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம், அதற்கு அதற்கு பெயர் மாற்றி நேற்று அறிவித்திருக்கார் வெற்றி திறன் பயிற்சி திட்டம். எங்கள் தலைவர் அறிமுகப்படுத்திய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதற்கு கலைஞர்கிற பெயரை எடுத்துட்டு என்ன மகளிர் உரிமை தொகை. இங்க நான் உங்ககிட்ட சொல்றேன், அம்மா உணவு திட்டம், அம்மா கேன்டீன்ஸ் இருக்குங்கல்ல, ஜெயலலிதா அறிமுகப்படுத்தினிய அம்மா கேன்டீன்ஸ் இருக்குல்ல, எங்கள் தலைவர் ஆட்சிக்கு பிறகு அந்த அம்மா கேன்டீன்ஸ் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அம்மா உணவகம் ஜெயலலிதா அறிமுகப்படுத்தி அம்மா உணவகம் என்பது இன்னைக்கு சொல்ல போனா அம்மானா அது ஜெயலலிதா அம்மாவை மட்டும்தான் குறிக்கும்.
அதை எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர் முதலமைச்சர் ஆன பிறகு என்ன அந்த பெயர்லயே அந்த திட்டம் நீடித்தது. சரிங்களா? இந்த மாதிரி நாங்க வந்து குறுகிய மனப்பான்மையோடு கலைஞர் யார் சார்? இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய ஒரு வளர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு இது டைமென்ஷன்ஸும் கொடுத்தவருங்க கலைஞர். அவர் பேர் இந்த ஒரு கலைஞரோட அரசியல் அனுபவ வயதுனாலும் இவருக்கு உண்டா? அவர் பேரை எடுக்கிறாருன்னா இவர் எவ்வளவு நேரம் மைண்டட் பெர்சன் நீங்க நினைச்சு பாருங்க. திரைக்கு ஒரு முதலமைச்சரோட அப்பாவெல்லாம் திரு எஸ்.ஏ. சந்திரசேகரன் கலைஞர் பராமரிப்பிலே வந்து திரைத்துறையில் வளர்ந்தவர், கலைஞரால் பாதுகாக்கப்பட்டவர். இவங்களோட வீடு இங்க இருக்கக்கூடிய இந்த சைட்ல இங்க இருக்கக்கூடிய பூர்வீக வீடவே திறந்து வச்சதே கலைஞர்கள் தாங்க. அவங்களுக்கு அந்த சின்ன பையனா ஒரு போட்டோவில் இருப்பார். கொஞ்சம் கூட ஒரு அரசியலுக்கு வந்துட்டா என்ன சார் மனச்சாட்சி இதயங்கள்லாம் அறுத்து எரிஞ்சு போட்டுட்டா இதெல்லாம் வந்திருக்காரான்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு அவந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டங்கிறதுல கலைஞர்கிற பேரை எடுத்துரு. இதுல என்ன அவருக்கு அவ்வளவு திருப்தின்னு தெரியல. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கலைஞர்கிற பேரை எடுத்துட்டு மகளிர் உரிமை தொகை திட்டம்னு வச்சிருக்காரு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை முழுக்க பேரு மாற்றி வெற்றி வீடு திட்டம். வெற்றினா உங்களுக்கு என்ன தெரியுங்களா? விஜய்ங்கிற வட சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து வெற்றி. விஜய்ங்கிறது இந்த திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய பேர்ல வரக்கூடிய விஜய்ங்கிறது இல்லைங்க நம்ம வம்சி, அது ஒரு வட சொல். அதனுடைய தமிழ் சொல் வந்து வெற்றி. சொல்ற புரியுதுங்களா? எனவே வந்து விஜய் வீடு திட்டம்னு வைக்கிறதுக்கு பதிலாக வெற்றி வீடு திட்டம்னு வச்சுக்கிறாரு. நீங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு தூரம் 3 வருஷத்துக்குள்ள அரசியல் ஆரம்பிச்சு எவ்வளவு தன்னகப்படுத்த பெர்சானிஃபை பண்ணு என்ன பாடுபடுறாருன்னு பாருங்களே. நீங்க 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை தன் இள வயதிலிருந்து பல்வேறு சோதனைகளை சந்திச்சு சிறைச்சாலைகள்லாம் பார்த்து வந்த எங்களுடைய தளபதி அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து எதிர்பாராம நடந்து விட்ட அரசியல் விபத்தில் நாங்கள்லாம் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து ஜனநாயக கடவை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இவர் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாம போராட்டம் பண்ணாம எந்த இது தியாகமும் பண்ணாம நேரடி அரசியல் செயல்பாடுகளே தன்னை ஈடுபடுத்திக்காம இன்னைக்கு நேரடியா வந்து ஆட்சியில உட்காந்துக்கிட்டு ஆனா கம்ப்ளீட்டா என்னமோ இந்த தமிழ்நாடே 100 ஆண்டு காலம் பாடுபட்டு இவர் தான் உருவாக்குன மாதிரி தன்னை மையப்படுத்திய திட்டங்களுக்கு பேர் வைக்கக்கூடிய ஒரு மனப்போக்கை பார்த்தீங்களா உங்களுக்கு. அதனால்தான் கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கு வெற்றி வீடு திட்டம், அன்பு சோலை என்ற எங்களுடைய திட்டத்துக்கு மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்களாம். பொழுதுபோக்கு மையமா இட்ஸ் ஆன் என்டர்டைன்மெண்ட் சென்டர் ஃபார் எல்டர்ஸுங்க. நாங்க அன்பு சோலைங்கிறது அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்தார் அந்த தங்கம் தென்னரசு அவர் ஒரு தமிழறிஞர். எங்கள் தளபதியார் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி முதியோர்களுக்கான பிரத்யேக இல்லம் கட்ட வேண்டும் என்பதற்கு அற்புதமான தமிழர் அன்பு சோலை இந்த பெயர் வச்சு திட்டம் தீட்டினா இவர் வந்து மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையம் பெயர் மாற்றி. அடுத்து உலகம் உங்கள் கையில் லேப்டாப் திட்டம் நாங்கள் கொடுத்தது. உலகம் உங்கள் கையில் அது வந்து வெற்றி மடிக்கணின்னு திட்டம்னு பேர் மாற்றிருக்காரு. முதல்வர் படிப்பகம் என்பது டிஜிட்டல் நூலகம். சார் முதல்வர்னா அன்றைய தேதியில் யார் முதல்வரோ இட் டினோட்ஸ் த பெர்சன் ஹூ இஸ் தேர் இன் ஆபீஸ். முதல்வர் படிப்பவனால இவருக்கு பயங்க முதல்வர்னாலே எங்கள் தளபதி யாராத்தையும் குறிக்குதுன்னு இவருக்கு மனதுக்குள்ள ஒரு இதுங்க, ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல். முதல்வர் சொன்னாலே ஒரு மனசுக்குள்ள எங்க தளபதிங்கிற எண்ணம் தான் இருக்கு. அந்த எண்ணம் நீடிக்கட்டான். நாங்க முதல்வராக எங்க தலைவர் வந்துருவாரு. ஆனா அதுக்காண்டி முதல்வர் படிப்பாங்க இன்னைக்கு முதல்வர் உங்களையும் சேர்த்தாங்க குறிக்க திரு ஜோசப் விஜய் அவர்களே. முதல்வர் படிப்பு திட்டத்தை நீங்க எதுக்கு டிஜிட்டல் நூலகம்னு பேசிருக்கீங்க? முதல்வர்லாம் உங்களுக்கு இட் வில் டினோட் யூ ஆல்சோ. அப்புறம் வந்து நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் நாங்க வச்சா மண்ணின் மகள் திட்டம்னு பேர் வாங்கிட்டு இருக்காரு. இப்படி வந்து சரி இதை பாருங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பேர் மாத்திருக்காருங்க. இதுக்கு பேர் பட்ஜெட்டாங்க. இதுல பட்ஜெட்லாம் ஒரு புதுமை இருக்கணுங்க. அவரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவருடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்களோ அதுகளனாலும் சொல்லியிருக்கணுங்க, நிறைவேற்றக்கூடிய வகையில இருக்கணும். தேர்தல் அறிக்கையில சொன்னது ஒன்னையும் நிறைவேற்றல. ஏற்கனவே நாங்க மீன்பிடி தடைகாலத்தை இதுக்கு வந்து 8000 ரூபாய் கொடுத்தாச்சு 2005 திராவிட மாடல் ஆட்சியில் எங்க தளபதியார் 8000 ரூபாய் அறிவிச்சாரு.
இவன் 1000 ரூபாய் குறைச்சி 7000 ரூபாய் அறிவிச்சுட்டு இதை ஒரு அறிவிப்பா கொடுக்குறாங்க. அந்த கம்பாரிசனால் பார்க்க வேணாமா? மீன்பிடி தடை காலத்துல 8000 ரூபாய் கொடுக்குறான் 2005 இருந்து 2015. இவர் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர், தமிழ் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் சொல்றாரு, தாவேக அரசின் முதல் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நிதியுதவி, இலவச பஸ் பயணம் போன்ற தாவேகாவின் பல தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. இவங்க ஆதரவோட தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காரு. மைனாரிட்டி தாவேக அரசு இன்றைக்கு ஆளுகிறது என்றால் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற தோழமை கட்சிகள் ஆதரவு தான் இருக்கு. அவங்களே வேதனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது அடுத்து சொல்றாரு பாருங்களேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் சொல்றாரு, ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட். திரு சண்முகம் சொல்றாரு, ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவி தொகை உயர்த்தப்படவில்லை. பள்ளி மற்றும் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் வெட்டு விழுந்து இருப்பது ஏமாற்றம் தருகிறது. திரு சண்முகம் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சி, பிரதான கூட்டணி கட்சி 2 கம்யூனிஸ்டுகளும் இந்த பட்ஜெட் ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட் சொல்றாரு. அடுத்து பாருங்களேன், உங்களுக்கு எப்பவுமே சார் எந்த அரசாங்கமும் இதுவரையிலும் கல்விக்கான நிதியை குறைச்சதே இல்லை சார். கல்விக்கான நிதியை குறைச்சதில்லை. கல்விதான் நம்முடைய எதிர்கால சந்ததியினரை எதிர்கால தமிழகத்தை நம்பிக்கையுள்ளதான் வளமிக்கதான் ஆற்றக்கூடிய ஒரே சக்தி படைத்த ஒரு ஆயுதம் என்பது கல்விதான். எனவே அரசாங்கத்துடைய அடிப்படை கடமை என்பது கல்வி தருவது. நம்முடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வி தருவது. 2020-24 பட்ஜெட்ல 40,299 கோடி ரூபாய் ஒதுக்கீடு 2023-24. அடுத்து 2024-25 பட்ஜெட்ல 40,000 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, 4,000 கோடி ரூபாய் கூடுதலாக. அடுத்து 2025-26 பட்ஜெட்ல நாங்க ஆட்சியை விட்டு இறங்குறதுக்கு முன்னால் எவ்வளவு கொடுக்குறான்? இது 44ங்கிறது 46,767 கோடி ரூபாயா, 44 3,000 கோடி ரூபாய் எக்ஸஸா கொடுக்குறான். அடுத்து பாருங்க 2026-27 அடுத்த பட்ஜெட்ல 2026-27 இடைக்கால பட்ஜெட்ல 46,000 கோடியா இருந்தது 48,534 கோடியா மீண்டும் ஒரு 3,000 கோடி உயர்த்தி கொடுக்குறான். இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் எங்கள் தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் கல்வித்துறைக்கு நாங்கள் செய்த ஒதுக்கீடு, பள்ளி கல்வித்துறைக்கு. ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தக்கூடிய திரு ஜோசப் விஜயுடைய அரசாங்கம் நாங்கள் ஆட்சியை விட்டு இறங்குகிற பொழுது எங்கள் தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கியது 48,534 கோடி ரூபாய். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த திரு ஜோசப் விஜய் அவர்கள் அதை கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் குறைத்து 44,527 கோடி ரூபாயாக 5,000 ரூபாயை குறைத்து இன்றைக்கு அவர் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறார் என்றால் எதிர்கால சந்ததியினருடைய முன்னேற்றத்தில் எந்த அளவு இவங்க அக்கறை படைத்தவர்களாக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதற்கு இந்த கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படக்கூடிய இந்த நிதி ஒதுக்கீட்டிலிருந்து புரிஞ்சுக்கலாம். எனவே இந்த அரசாங்கத்தை பட்ஜெட்டை அதாவதுங்க இது வம்சி அவங்க இந்த பட்ஜெட்டோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கினாங்க. அவ்வளவுதான்.